தமிழனுக்கும் என் முதல் வணக்கம். சுந்தர சோழன் வானவன் மாதேவிக்கு மகனாக பிறந்தவர் ராஜராஜ சோழன். எத்தனை முறை இந்த மன்னரை பற்றி பேசினாலும் அத்தனை முறை இவர் பெயர் சொல்லும் போதெல்லாம் உடம்புக்குள்ளே ஒருவித புத்துணர்வு, இரத்த ஓட்டத்தில் சுடும் அந்த வெப்பம். இவர் பெயரை கேட்டவுடன் இரண்டு கைகளில் இருக்கும் அந்த முடிகள் இவர் பெயரை சொன்னவுடன் எழுந்திருக்கும் ஆச்சரியம் என 1000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சாதாரண மன்னனாக இல்லாமல் ஒரு சாதனை மன்னனாக திகழ்ந்த பேரரசன், தமிழினத்தின் வரலாற்றில் அழிக்க முடியாத இடத்தை பெற்றவன், இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொன்னியின் செல்வன். அவர்தான் நம் ராஜராஜ சோழன். அவர் ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு விரிவாக்கப்பட்டது. பாண்டிய மற்றும் சேர மன்னர்களை வென்றவர் நம் ராஜராஜ சோழன். இந்த மன்னனின் முதல் போர் எது தெரியுமா? ராஜராஜ சோழன் முத்திரை பதித்த முதல் யுத்தம் காந்தலூர் சாலை போர். இவர் ஆரம்பித்த முதல் போர் முதல் இவரின் கடைசி போர் வரை தோல்வியே காணாத வெற்றியின் வாசத்தை மட்டுமே முகர்ந்து கொண்டிருக்கும் மன்னன் ராஜராஜ சோழன். பெற்றோர்களால் அருள்மொழிவர்மன் என்று பெயரிடப்பட்ட இவர் பட்டத்துக்கு வந்து ஒரு சில ஆண்டுகளிலேயே ராஜராஜன் என்று அழைக்கப்பட்டார். அந்த பெயர் அவருக்கு எளிதாக வரவில்லை. அவர் செய்த வீர செயல்தான் அவர் வாழும் போதும் அவர் வாழ்ந்த பின்பும் இன்று வரை அந்த சிறப்பு பெயருடனே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். சோழ மன்னர்களிலேயே வேற எந்த மன்னருக்கும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு இவருக்கு இருக்கிறது. என்ன தெரியுமா? இவருக்கு தான் அதிகமான சிறப்பு பட்டங்கள் இருக்கின்றன. ராஜராஜ சோழன் என்கின்ற பெயரே இவருக்கு கிடைத்த ஒரு சிறப்பு பட்டம் தான். இது போல அபயகுல சேகரன், அழகிய சோழன், ரவிகுல மாணிக்கம், ராஜேந்திர சிம்மன், ராஜ வினோதன், சிவபாத சேகரன், சோழ மார்த்தாண்டன், சோழேந்திர சிம்மன், சத்திய சிகாமணி என்ற பல பெயர்கள் ராஜராஜ சோழனுக்கு இருக்கிறது. இவரின் காலத்தில் சோழ பேரரசு வடநாட்டிலும் தனது காலை வலுவாக ஊன்றியது. தற்போதைய கர்நாடக மாநிலமான தங்கம்பாடி, நிலம்பவாடி, தடிகைப்பாடி ஆகிய பகுதிகளை வெற்றி கொண்ட ராஜராஜன் வடமேற்கு வேங்கை வரை சென்று தனது சோழர் கொடியை பறக்கவிட்டார். தற்போதைய மாலத்தீவு என்றழைக்கப்படும் தீவு கூட்டங்களையும் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்ததோடு இலங்கையின் பெரும் பகுதியை தனது கொடியின் கீழ் கொண்டு வந்தார். இப்படி தன் வாழ்வில் பல போர்களை கண்ட ராஜராஜன் இந்திய வரலாற்றில் தோல்வியே காணாத 6 அரசர்களில் நமது ராஜராஜ சோழனும் இருக்கிறார் என்று வீர முழக்கமிட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your admiring speech about the great Rajaraja Cholan speech. Thank you. The first prize goes to T. Stephen Raj, 7th Standard, PUMS, Kamambatti.